ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியன் எக்கனாமிக் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். குரூப் 4ல் கவர் ஆகிற எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி தனியாக போட்டிருக்கேன். அதை வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலிட்டியோட இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழல் தடுப்பு அமைப்புகளை பற்றியும், லோக்பால், லோக் ஆயுக்தா பற்றியும், தகவல் உரிமை சட்டம், மனித உரிமை ஆணையம், நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில், பெண்களுக்கு அதிகாரம் அமைத்தல், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுலேருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா, இதுலேருந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தா பற்றி கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும், மனித உரிமைகளை பற்றியும் வரும். இது ஒரு 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக வருது. சின்ன சின்ன டாபிக் தான், பட் கன்ஃபார்மாக கொஸ்டின் வர ஏரியா. அதனால் இது ரொம்ப பெருசாலாம் இல்லை, படிக்கிற போது சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் நல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். இந்தியாவில் ஊழல் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதன்படி இந்தியாவில் அரசு மற்றும் பொதுத்துறை வணிகங்களில் ஊழல் மற்றும் பிற முறைகேடுகளை இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்பட்டு அதை தடுக்கப்படும். அதான் ஊழல் தடுப்பு சட்டம் 1988. அதாவது அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தை 1988 2018 திருத்தம் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி அரசு அதிகாரியோ இல்லை ஊழியரோ ஊழல் லஞ்சம் பெற்று கைது செய்யப்பட்டாங்கன்னா 3லேருந்து 7 ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் விதிக்கப்படும். குடிமக்களும் நம்மக்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னாவே 1 வாரத்துக்குள்ளே போய் இந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அது வித்தின் ஏதாவது சீக்கிரமாக கொடுத்தா தான் அவங்கள பிடிக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த 2018 சட்ட திருத்தத்தின்படி தண்டனையும் பொதுமக்களும் சீக்கிரம் போய் அதிகாரிகளை கிட்ட புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. பண மோசடி சட்டம் 2002. பண மோசடி சட்டம் 2002 அப்படின்னா பணம் சம்பந்தமான மோசடிகள் செய்கிறாங்கள, ஏமாத்துறவங்க, நிதி நிறுவனங்கள் மூலம் பெயரில் மக்களை ஏமாத்துறது, இதெல்லாம் பண மோசடி சட்டத்தின் கீழே வரும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. மோசடி மூலிமா சம்பாதிக்கிற பணத்தை, அதாவது சொத்துக்களை பறிமுதல் செய்திருவாங்க. மோசடி செய்து சொத்து சேர்த்தாங்கன்னாவே அவங்களோட வருமானத்தை தடை செய்யறது தான் இந்த சட்டத்தோட முதன்மை நோக்கம். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. இது நிறுவனங்கள் சட்டம் 2013. இந்திய தண்டனை சட்டத்தைப்படி தான் எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்காங்க. 1860. வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம் அப்படிங்கிறது 2010 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள், அதாவது ஊழல் தடுப்பு சட்டங்கள். ஓகேவா? அடுத்து இந்தியாவில் ஊழல் தடுப்பு அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படிங்கிறதும், மத்திய புலனாய்வு துறை, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு துறை, தேசிய புலனாய்வு நிறுவனம் அப்படின்னா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, NIA. தேசிய புலனாய்வு நிறுவனம் அப்படிங்கிறது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, NIA அப்படிம்பாங்க. அமலாக்கத்துறையை தான் ED அப்படின்னு சொல்கிறோம். அமலாக்கத்துறையை ED, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது தான் ED, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அப்படிங்கிறது, அமலாக்கத்துறை இயக்குநரகம். இந்த 4 தான் முக்கியமான இந்தியாவில் ஊழலை தடுப்பதற்கான அமைப்புகள். இது என்னென்ன, அதோட பணிகள் என்னென்னு பார்க்கலாம். ஊழல் கண்காணிப்பு ஆணையம். முதல்ல ஊழல் கண்காணிப்பு ஆணையம், CVC, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குது. இது 2003 சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றிட்டாங்க. 1964 தொடங்கிட்டாங்க, 2003 தான் சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றிருக்காங்க. இதில் உறுப்பினர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆணையர் இருப்பார், தலைமை ஆணையர், அவர் தான் தலைவர். அவர் கீழே 2 ஊழல் கண்காணிப்பு ஆணையர்கள் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்களில் நியமிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஆனால் பிரதமர் அவரோட பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்வார். பிரதமர் தலைமையிலான குழு இருப்பாங்க, அந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்வார். அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் இந்த குழுவில் இருப்பாங்க. செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய புலனாய்வு பிரிவு CBI மேற்பார்வை செய்யும், ஊழல் புகார்களை விசாரிக்கும். அடுத்தது ஊழல் சம்பந்தமான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கும், அது போக வழிகாட்டும். ஆலோசனை வழங்குறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மத்திய புலனாய்வு துறை ஊழல் தடுப்பு ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கி அதுக்கு வழிகாட்டிகளையும் செயல்படும். அடுத்தது மத்திய புலனாய்வு துறை, அது ஆலோசனை தான் வழங்கும், விசாரிக்கும். மத்திய புலனாய்வு துறை அப்படிங்கிறது களத்தில் செயல்படக்கூடியது. 1963ஆம் ஆண்டிலே நிறுவப்பட்டது CBI.
ஊழலை தடுக்கவும் நிர்வாக நேர்மையாக பேணவும் உதவுகிறது. ஊழலை தடுக்கிறதுக்கும் நிர்வாகத்தை நேர்மையாக நடத்துறதுக்கு உதவுறது என்னன்னா சிபிஐ தான். இதனோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊழல் மற்றும் லஞ்சம் குறித்து விசாரிக்கிறது, பொருளாதார நிதி சட்ட மீறல்கள் செஞ்சாங்கன்னா அவங்களை கைது செய்வாங்க, கடுமையான தேசிய மற்றும் சர்வதேச குற்றங்களை விசாரிக்கிறது எது அப்படின்னா சர்வதேச குற்றங்களை விசாரிக்கிறதும் சிபிஐ தான். ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளை ஒருங்கிணைக்கிறதும் சிபிஐ தான். குற்ற புள்ளி விவரங்களை பராமரிப்பதும் சிபிஐ. இதெல்லாம் வந்து சிபிஐயோட பணிகள். அதாவது ஊழல் குறித்து விசாரிப்பது, பொருளாதார நிதி சட்ட மீறல்களை கையாள்வது, கடுமையான மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச குற்றங்களை வந்து விசாரிக்குது, ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளை வந்து ஒருங்கிணைக்கிறது, குற்ற புள்ளி விவரங்களை பராமரிக்கிறதுலாம் சிபிஐயோட பணிகள். தேசிய புலனாய்வு நிறுவனம் NIA நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இது இருக்குல்ல, அது வந்து தேசிய புலனாய்வு நிறுவனம் வந்து மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகுதான் நிறுவப்பட்டிருக்கு. 2009 நிறுவப்பட்டிருக்கு. மத்திய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட அமலாக்க நிறுவனமாக செயல்படுகிறது. பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களை விசாரிக்கவும், குற்றங்கள் சம்பந்தமான தவறுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்யறாங்க. பிற விசாரணை நிறுவனங்கள் இப்போ சிஐயும் எந்த விசாரணை நிறுவனங்கள் கேட்டாலும் அவங்களுக்கு தகவலை கொடுக்கறதுல இது முக்கிய பணியா செஞ்சுட்டு இருக்கு. எது அப்படின்னா இந்த தேசிய புலனாய்வு நிறுவனம் NIA. அமலாக்க இயக்குநரகம் அப்படின்னா அமலாக்கத்துறை இருக்குல்ல, இடி அப்படின்னு சொல்றது அமலாக்கத்துறை இயக்குநரகம். உள்நாட்டிலையும் சட்ட அமலாக்கத்தை பண்றது மட்டும் இல்லாம பொருளாதார புலனாய்வு நிறுவனமாக செயல்படுகிறது. இது நிதி அமைச்சகத்தின் கீழே செயல்படுகிறது. அமலாக்கத்துறை வந்து 1956 மே 1 நிறுவப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா அந்நிய செலவாணிகள் பரிமாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துறதா இதனோட முக்கியமான பணியா இருக்குது. அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்துறது, அது போக வெளிநாட்டுகளுக்கு பணம் பரிமாற்றம் செய்து ஏதாவது ஊழல் இல்ல ஊழல் நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுக்காக கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறதா அதனோட முதன்மை பணி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்பால், லோக் ஆயுக்தா. மத்திய அரசுக்கு என்னன்னா லோக்பால், மாநில அரசுக்கு வந்து லோக் ஆயுக்தா. அதாவது மத்திய அரசு பணியாளர்கள் அவங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு லோக்பாலும், மாநிலத்தில் இருக்கிற அரசு பணியாளர்கள் மற்றும் அமைச்சர்களை விசாரிக்கிறதுக்கும் லோக் ஆயுக்தா வந்து பயன்பட்டிருக்கு. லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் 2013 சட்டத்தின்படி தான் செயல்பட்டு இருக்கு. அதாவது 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின்படி தான் லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் அமைக்கப்பட்டு செயல்பட்டு இருக்காங்க. 2013 வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. 2014 ஜனவரி 16 தான் வந்து இந்த 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதன்படி பார்த்தோம்னா அது அரசியலமைப்பு சாராத நிறுவனம் தான், ஆனால் சட்டபூர்வமான அமைப்பு. அரசியலமைப்பு சாராத நிறுவனம் அப்படின்னா அரசியலமைப்புல இதற்கான சட்ட விதிகள்லாம் குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் இது ஒரு சட்டபூர்வமான அமைப்பு அப்படின்னா கவர்மெண்ட் ஏற்றிருக்கிற சட்டபூர்வமான அமைப்பு. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாங்கிற சொல்லு டாக்டர் LM சிங்கியால் உருவாக்கப்பட்டது. LM சிங்கியால் உருவாக்கப்பட்டிருக்கு. லோக்பால் அப்படின்னா அதுல ஒரு தலைவர் இருப்பாங்க, அதுல 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான். இதுல வந்து அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அது பாதி பேர் வந்து நீதித்துறை உறுப்பினராக இருப்பாங்க. அதாவது நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவங்களோ இல்லை ஓய்வு பெற்றவங்க அதில் உறுப்பினராக இருப்பாங்க. குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்து 50% வந்து SC ST OPC கேண்டிடேட்ஸும் சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் வந்து இடம் பெற்றிருக்கணும். அந்த ஒரு அதிகபட்சம் அந்த உறுப்பினர்களில் வந்து SC ST OPC சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் உறுப்பினர்களும் இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதன் தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாரு, அல்லனா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறவதா தலைவராக முடியும், அல்லனா குறைபாடற்ற நேர்மையும் சிறந்த திறனும் உள்ள ஒருவர் தான் வந்து லோக்பாலோட தலைமையராக ஆக முடியும். இதனோட பதவி காலம் என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இப்போ 70 வயது முன்னாடியே வந்துருச்சுன்னா ரிட்டையர் ஆயிடுவாரு, இல்லைன்னா 5 ஆண்டுகள் வந்து பதவியில இருப்பாரு. இதனோட தலைவர் உறுப்பினர்களை நியமிப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. அதாவது PM தலைமையிலான தேர்வு குழுவோட பரிந்துரையின் பேர்ல தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது வந்து குடியரசுத் தலைவர் தான். பிரதமர் தலைமையிலான குழுவின் ஆலோசனையின் பெயர் தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இதோட அதிகார வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்பால்ல வந்து யாரோட வழக்குகள் சம்பந்தமா விசாரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பிரதமர்கள், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமரும் சேர்ந்து லோக்பால்ல வராரு. அப்புறம் அனைத்து அரசு ஊழியர்கள், அதாவது ABCD கேட்டகரி இருக்குல்ல, குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D அப்படிங்கிற கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எல்லா ஊழியர்களுமே இதுல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் CBI போன்ற விசாரணை அமைப்புகளை இயக்குவது தான் இதனோட முக்கிய பணி. இதுக்காக தான் லோக்பால் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து மாநில அளவிலான ஊழல். இதுல வந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களும் வருவாங்க. முதலமைச்சர் CM பிளஸ் எல்லா அமைச்சர்களும் அதுல வருவாங்க. MLA
எல்லாத்தையும் விசாரிக்கிறது தான் இந்த லோக் ஆயுக்தாவோட வேலை. ஆனா லோக் ஆயுக்தாவை பத்தி சரியான சட்டம் எதுவும் இல்ல. லோக் ஆயுக்தா பத்தி தெளிவான சட்டம் எதுவும் இல்லை. 2013வது சட்டத்தின்படி ஒரு லோக் ஆயுக்தா வந்து ஒவ்வொரு மாநில அரசும் ஏற்படுத்தணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மத்தபடி எதுவும் வரையறுக்கவில்லை. அதனால வந்து இதுல கொஸ்டின் வந்து இத தவிர்த்து அதிகப்படியா லோக் ஆயுக்தால கொஸ்டின் வரக்கு வேலையே இல்ல. அதான் மாநில அளவிலான ஊழலை தடுப்பது தான் லோக் ஆயுக்தா. 1971ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவுல 1971லயே வந்து மகாராஷ்டிராவுல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பட் வந்து மத்த மாநிலங்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் ஏற்படுத்தணும். 2013வது சட்டத்தின்படி தான் மத்த மாநிலங்கள்ல வந்து ஏற்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. ஆளுநர் தான் வந்து லோக்பால் அதாவது ஆளுநர் தான் வந்து லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை வந்து நியமிப்பாரு. ஆளுநர் மாநில அரசினோட ஊழல்களை வந்து விசாரிக்கும். மாநில அரசோட ஊழல்களை வந்து விசாரிக்கும். இதனும் பதவிக்காலமும் வந்து 5 ஆண்டுகள் தான். இதனோட பதவிக்காலம் 5 ஆண்டு அல்ல 65 வயது வரை. எது முன்னாடி வருதோ அதுல அந்த அளவுக்கு ரிட்டயர் ஆவாங்க. இப்ப சப்போஸ் வந்து 63 வயசுல அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர 2 வருஷம் தான் பதவியில் இருப்பாரு. ஏன்னா 65 வயதானாலுமே அவர் ரிட்டயர் ஆயிருவாரு. ஓகே. சரி, இதோட வந்து அந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ. அடுத்தது டாபிக் வந்து ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னாவே 2005 இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து தகவலை நம்ம பெற முடியும். ஆர்டிஐ வந்து அமலுக்கு வந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 2005 அமலுக்கு வந்திருக்கு. இத்திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசு தகவல் அறியும் உரிமம் விதிகளை 2005 அரசாணை வந்து 7/10/2005 வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து 7/10/2005 வந்து வெளியிட்டிருக்காங்க தகவல் உரிமம் க்கான விதிகளை. நோக்கம் என்ன அப்படின்னா காஷ்மீர் நீங்களாக இது வந்து ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கிட்டாங்க. அதனால அனைத்து மாநிலங்களிலுமே வச்சுக்கோ நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே தகவல் பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமையாக மக்களுக்கும் வழங்கும் வகையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. தகவல் பெறது வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிற ரீதியில இந்த ஆர்டிஐ வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. அரசு அதிகாரிகளோட செயல்பாடுகள்ல வெளித்தன்மை வேணும் அப்படின்னும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்காகவும் மக்கள்களுக்கு கட்டுப்படுவதை உறுதி செய்யணும். மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு அதிகாரிகள் பயப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆர்டிஐ கொண்டு வந்திருக்காங்க. இயல்பாவே மக்களின் கோரிக்கை அடிப்படையில் மக்களுக்கு தகவல் வழங்குறதா இது என்ன அதிகாரிகளோட முக்கிய கடமை அப்படிங்கறத இந்த ஆர்டிஐ ஆக்ட் சொல்லுது. மக்களுக்கு வந்து தகவல் அளிப்பதை தடை செய்யும் ஆவணங்கள் ரகசிய காப்பு சட்டம் வந்து 1923 வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை வந்து இந்த தகவல் உரிமம் சட்டம் வந்து தடை செய்யுது. ஆவணங்கள் ரகசிய காப்பு சட்டம் 1923 வந்து ஆர்டிஐ வந்து தடை செய்யுது. ஆவணங்கள் ரகசிய காப்பு சட்டம் நடைமுறையில் இருந்தா தர முடியாது. அதனால தடை செய்யறாங்க. மக்களுக்கு வந்து தகவல் அளிப்பதை வந்து உறுதிப்படுத்துது. அடுத்தது அதிகார வரம்பு. இதுல எதாவது அதிகார வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில யூனியன் பிரதேச அரசுகள் வந்து நிதி உதவி பெறும் அலுவலங்கள் அதாவது கவர்மெண்ட் எய்டட் நிறுவனங்கள்லாம் வந்து தகவல்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அனைத்து கிராம பஞ்சாயத்து நகராட்சி உள்ளாட்சி அமைப்பு அலுவலகங்களும் இது சேர்ந்ததுதான். அரசின் நிதி உதவி பெறும் அனைத்து அரசு சாரா அமைப்புகளுக்கும் இந்த சட்டம் அரசு நிதி உதவி பெற்றாலும் நிதி உதவி பெறும் அரசு சாரா நிறுவனங்களும் வந்து அதற்கு இந்த சட்டத்தை அதாவது ஆர்டிஐ ஆக்ட் யூஸ் பண்ணி தனியார் துறையை தவிர அரசு சார்ந்த நிதி உதவி பெறும் நிறுவனங்கள் எல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியும். அதாவது தகவல்கள் வந்து எப்படியெல்லாம் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பதிவேடுகளாக ஆவணங்களாக அலுவலக குறிப்புகளாக மின் அஞ்சல்கள் மூலியமா வந்து பெற முடியும். அதாவது ஜெராக்ஸ் எடுத்துட்டு நம்ம அந்த தகவல்களை வாங்குவோம். நம்ம படிச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். பணிகள் ஆவணங்களை ஆய்வு செய்யும் உரிமம் என்னென்ன பணி நடந்துட்டு இருக்கு அதனோட ஆவணங்களை வந்து ஆய்வு செய்யறதுக்கான உரிமம் வந்து குடிமக்களுக்கு இருக்கு. மாதிரி எடுக்கும் போது ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஆவணங்களை பார்த்துட்டு அதை ஜெராக்ஸ் நாம எடுத்துக்கலாம். மின்னணு வடிவத்தில் பொது நலன் தொடர்புடைய தகவல்களையும் பெறலாம். இப்ப பொது தகவல் அதாவது பொது நலனுக்கு சார்ந்த தகவல்கள் வந்து இமெயில் மூலியமாவும் பெற்றுக்கலாம். இதுல எது வராது அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டினோட இறையாண்மை ஒருமைப்பாடு பாதுகாப்பு நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அறிவியல் நலன்கள் வெளியுறவு தொடர்பான தகவல் வந்து இதுல இடம்பெறாது. அதாவது பொருளாதார தகவல்கள் இதுல வராது. பாதுகாப்பு சம்பந்தமான தகவல்களும் இதுல வராது. அறிவியல் சம்பந்தமான தகவல்கள் இதுல வராது. மற்றபடி அரசு தினசரி நடவடிக்கை அலுவல் சார்ந்தது மக்களின் பொது நலன் சார்ந்த கருத்துக்களை வந்து ஆர்டிஐ மூலியமா நம்ம பெற முடியும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில். அடுத்த தலைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில். தற்போது வந்து 620க்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட மாநில ஆணையம் வந்து இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு.
நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் வந்து 3 அடுக்கா இருக்கும். அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலும் 3 அடுக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் தேசிய ஆணையம். தேசிய ஆணையத்துக்கு கீழ தான் மாநில ஆணையங்கள் வரும். மாநில ஆணையங்களுக்கு கீழ தான் மாவட்ட மன்றங்கள் வரும். இப்போ ஒரு நுகர்வோர் குறை இருந்துச்சு அப்படின்னா, நுகர்வோர் குறை மன்றங்கள் வந்து நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்பட்டுட்டே இருக்கு. நம்ம இப்போ ஒரு பொருள வாங்குனோம், அதுல தவறு இருந்துச்சு அப்படின்னா, நேரடியா போய் நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றங்கள தான் அணுகணும். டைரக்ட்டா போய் நம்ம தேசிய ஆணையத்த அளவுக்குலாம் போக முடியாது. அந்த பொருளோட வேல்யூகள பொறுத்து தான் நம்ம அணுகுற இடம் மாறுபடும். இப்ப மாவட்ட மன்றங்கள்ல வந்து அந்த 25,00,000 வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா, நம்ம மாவட்ட மன்றங்களே போதும். சப்போஸ் 25,00,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, மாநில 20,00,000லேருந்து ரூ. 1,00,00,000 மேல பொருட்களோட மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, மாநில ஆணையத்த போய் நம்ம அணுகணும். 20,00,000லேருந்து ரூ. 1,00,00,000 இருந்தா மாநில ஆணையத்த அணுகணும். சப்போஸ் 1,00,00,000க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, தேசிய ஆணையத்த போய் நம்ம அணுகணும். அங்க தான் புகார் தெரிவிச்சு நடவடிக்கைகள்லாம் தேசிய ஆணையம் தான் மேற்கொள்ளும். ஓகே. அடுத்து யாரெல்லாம் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து என்ன அப்படின்னா, 1986 படி யாரெல்லாம் வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னா, பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் சங்கங்கள். நுகர்வோர் சங்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கங்க பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் இருக்கு. அதனோட உறுப்பினர்கள் போய் தெரிவிக்கலாம். மத்திய அரசும் வந்து தெரிவிக்கலாம். மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் வந்து தெரிவிக்கலாம். பலர் நுகர்வோர் சார்பாக ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நுகர்வோர் சேர்ந்தும் வந்து தெரிவிக்கலாம். எப்போது புகார் தரலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, வியாபார நெறிமுறைக்கு புறம்பான நடவடிக்கைகளால் நுகர்வோருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதம் ஏற்படும் பொழுது. ஏதாவது நம்மளுக்கு இழப்போ இல்ல சேதமோ ஏற்பட்டோம் அப்படின்னா, நம்ம புகார் தெரிவிக்கலாம். வாங்கிய பொருட்கள் வந்து பழுதுபட்ட நிலையில் இருந்தாலும், அந்த காலாவதி ஆகியிருந்தாலும் நம்ம போய் புகார் தெரிவிக்கலாம். சேவையிலும் தரத்திலும் உள்ள குறைபாடுகளுக்கு புகார் தெரிவிக்கலாம். போட்டிருக்கிற எம்ஆர்பியை விட அதிகமா வித்தாங்கனாலும் நம்ம போய் புகார் தெரிவிக்கலாம். சட்டத்திற்கு புறம்பான அல்லது பொதுமக்களின் நலமாக பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்கள் இப்ப வந்து புகையிலையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதை போய் நம்ம சொல்லிக்கலாம். போதைப் பொருட்கள் வித்துட்டு இருந்தாலும் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்ல போய் நம்ம புகார் தெரிவிக்கலாம். குறை தீர்வு முடிவடையும் 2 வருடத்திற்குள்ள வந்து புகார் செய்திருக்கணும். அதாவது சரியான பில்லு நம்ம வாங்கினதுக்கான சரியான ஆதாரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம 2 வருஷத்துக்குள்ள போய் புகார் பதிவு செய்யலாம். முத்திரைத்தாள் வேண்டியதில்லை. வழக்கறிஞர்கள் ஈடுபடுத்த தேவையில்லை. அஞ்சல் வழியாக புகார் தெரிவித்தாலே போதும். இதுக்கு வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் எதுவும் தேவையில்ல. வக்கீல்களும் தேவையில்ல. டைரக்ட்டா நாம அஞ்சல் வழியா புகார் தெரிவித்தாலே போதும். அதாவது நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றங்களுக்கு மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபையும். மனித உரிமைகள் அப்படின்னா என்னன்னா, இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடு இன்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகளை தான் என்னன்னு சொல்றாங்க, மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனா இனம், பாலினம், தேசியம் அப்படின்லாம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமமான உரிமை இருக்கிறதா என்ன சொல்றாங்க, மனித உரிமைகள். அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தின் தொகுப்பை தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க, மனித உரிமைகள் அப்படின்னு ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா நாடுகள் வந்து சொல்லுது. அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தோட தொகுப்பு தான் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடிகள். இப்போ அது வந்து இப்ப நமக்கு ஹியூமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. அதனோட முன்னோடிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1215லயே வந்து இங்கிலாந்து மகாசாசனம் வந்து மனித உரிமை ஆவணமாக இருக்குது. உரிமை மனு இங்கிலாந்து 1628 வந்து எழுதப்பட்டது. உரிமை மனு அப்படின்னு இங்கிலாந்துல அதுவும் வந்து மனித உரிமை ஆவணத்தோட முன்னோடியா தான் இருக்கு. அடுத்தது ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்துல கொண்டு வந்த 1679ஆம் ஆண்டு ஒரு சட்டமும் வந்து மனித உரிமைக்கான முன்னோடி. அப்புறம் ஆங்கிலேய உரிமைகள் மசோதா 1689ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. மனிதம் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பிரான்ஸ்ல வந்து 1789ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அமெரிக்க அரசமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791. அதுலயும் வந்து மனித உரிமைகளின் ஆவணங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 6 இருக்கு. அதுல இங்கிலாந்தை சேர்ந்ததே பார்த்தோம் அப்படின்னா 4 இது இங்கிலாந்தை சேர்ந்தது தான் இருக்கு. இந்த 2 மட்டும்தான், ஒன்று பிரான்ஸ், ஒன்று வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஆவணங்கள் வந்து இருக்கு. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது வந்து ஐநா அப்படின்னு சொல்றோம்ல, ஐநா வந்து எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1945ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டுல படி தொடங்கப்பட்டிருக்குது. ஐக்கிய நாடு சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டே என்ன அப்படின்னா 1945 அக்டோபர் 24ஆம் தேதி வந்து ஐக்கிய நாடு சபை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதோட முகவுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பிறக்கின்றனர். அவர்கள் மதிப்பிலும் உரிமையிலும் சமமானவர்கள். எப்படி எல்லாம் சுதந்திரமா பிறக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு மதிப்பிலும் உரிமையிலும் சமமானவர்கள் அப்படின்னு எது சொல்லுதுன்னா ஐநா வந்து சொல்லுது. ஐநா மனித உரிமைக்கான ஆணையத்தை வந்து நிறுவியிருக்குது. அதன் தலைமை வந்து எலினா
ரூஸ்வெல்ட்டின் முன்னாள் அமெரிக்க அதிபரோட பிராங்க்லினோட மனைவி தான் அவங்க. மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட போது அதன் தலைவராக அவங்க இருந்திருக்காங்க. மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநா சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? மனித உரிமை அறிவிப்பு வந்து ஐநா சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா 1948. ஐநா ஏற்படுத்தப்பட்டது 1945. மனித உரிமைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1948. மனித உரிமைகளை ஐநா அறிவித்த நாள் என்ன அப்படின்னா, மனித உரிமைகளை வந்து மனிதனுக்கான உரிமைகள் அப்படின்னு ஐநா சபை அறிவித்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1948 டிசம்பர் 10. எங்க அறிவிச்சாங்கன்னா பிரான்ஸ்ல அறிவிச்சாங்க. பாரிஸ்ல பிரான்ஸ்ல அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒண்ணு கிடைச்சிருக்குது. அது சைரஸோட சிலிண்டர் கிமு 539 கிமு 539. அதுல என்ன பார்த்தோம்னா பாரசீக மன்னர் வந்து மகா சைரஸ் தான் வந்து அந்த ஒரு சிலிண்டர்ல வந்து எழுதியிருக்காரு. மனித உரிமைகளுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அவரு. அதுல கியூனிஃபார்ம் எழுத்துக்களை வந்து அக்காடியன் மொழியில வந்து சிலிண்டர் வடிவுல இருக்கு. ஐநா வந்து இத 6 அலுவல் மொழிகள்ல வந்து இத வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. உலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் முதல் 4 விதிகள்ல இதுவும் இணையா இருக்கு. அப்பவே அவர் வெளியிட்டது கிமு 539 சாரி கிமு 539 வந்து சைரஸ் வெளியிட்ட உரிமைகள் சாசனம் வந்து ஐநாவோட முதல் 4 விதிகளுக்கு ஈக்குவலா இப்ப இருக்கு. அடுத்தது மனித உரிமைகள் தினம் அப்படின்னா என்ன சொல்லணும்? மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். ஐநா தினம் வந்து எப்பன்னா அக்டோபர் 24. டிசம்பர் 10 வந்து 1950 முதல் வந்து மனித உரிமைகள் நாளாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம். 1949 உரிமைகளுக்கான கொள்கைகள் வந்து 185 நாடுகளுக்கு மேல அரசியலமைப்பிலேயே சேர்த்திருக்காங்க மனித உரிமைகள் கொள்கைகளை. 500க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. உலகல அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் அப்படின்னு எதை சொல்றாங்க? மனித உரிமைகள் சாசனம் தான் உலக அளவுல அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணமா இருக்கு. மனித உரிமைகளின் அடிப்படை மதிப்புகள் என்ன அப்படின்னா, மனித உரிமைகளோட அடிப்படை மதிப்புகள் வந்து கண்ணியமா நடத்தணும், நீதியில சமத்துவமா இருக்கணும், நீதியும் சரிசமமா இருக்கணும், சமத்துவம் அப்படிங்கிறது மக்களோட மனிதத்துல சமத்துவத்திலையும் சமத்துவமா இருக்கணும். இதான் வந்து மனித உரிமைகளோட அடிப்படை மதிப்புகள். மனித உரிமைகளோட அடிப்படை பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனித உரிமைகளோட அடிப்படை பண்புகள் இயல்பானவை, அடிப்படையானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. இயல்பாகவே மனித உரிமை இருப்பதா இருக்கணும், அடிப்படையான தேவைகளா இருக்கணும், மாற்ற முடியாத அது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கான மனித உரிமை நம்ம தான் வைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கணும், பிரிக்க முடியாதவையா இருக்கணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து மனித உரிமையோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனித உரிமைகளோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகைகள் வந்து இருக்கு மனித உரிமையோட வகைகள். இதுல வந்து 30 சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கியது. மனித உரிமைகள் வந்து 30 சட்டப்பிரிவுகளை வந்து உள்ளடக்கியிருக்காங்க. மனித உரிமையோட வகைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாழ்வியல் உரிமை. வாழ்வியல் உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரமாகவும் சமத்துவ உரிமையும் நியாயமற்ற கைது செய்யாம இருக்கறதுக்கான உரிமைகளோட வாழ்றதா என்ன அப்படின்னா வாழ்வியல் உரிமைகள். சுதந்திரமாக வாழ்றது, சமத்துவத்தோட வாழ்றது, நியாயமே எல்லாம் கைது செய்கிறதெல்லாம் தடை செய்யுது. இதெல்லாம் வந்து வாழ்வியல் உரிமைகள். அடுத்து அரசியல் உரிமைகள். அரசியல் உரிமைகள்னா வாக்களிக்கும் உரிமை. அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை அடிப்படையில எல்லாரும் வாக்களிக்கணும். பேச்சுரிமையும் அரசியல் உரிமையை சார்ந்ததுதான். நம்ம பேசுறதும் அரசியல் உரிமை சார்ந்தது. அடுத்தது சமூக உரிமை. சமூக உரிமை என்னன்னா அப்படின்னா கல்வி, சுகாதாரம், உடை, சமூக பாதுகாப்புல வந்து ஈடுபடுறதுக்கான உரிமைகள். கல்வி பெறுறதுக்கும், சுகாதாரத்தை பயன்படுத்துறதுக்கும், சமூக பாதுகாப்புல இருக்கிறதுக்கெல்லாம் சார்ந்ததெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா சமூக உரிமைகளை குறிக்குது. பொருளாதார உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரம்னா வேலை வாய்ப்புலயும் கல்வியிலும் சரிசமமான இடம் கிடைக்கணும்னு உரிமை இருக்கு. அது போக நியாயமான உரிமை, ஊதியம் அப்படின்னா ஆண், பெண் இருவருக்கும் நியாயமான ஊதியம் கிடைக்கும்ல அதை சொல்றது. அதாவது செய்யற வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதும் வந்து பொருளாதார உரிமை கீழே வரும். கலாச்சார உரிமைகள் அப்படின்னா சமய சுதந்திரம், மொழி உரிமை. சமயம் எந்த சமயத்தை வேணா பின்பற்றலாம், எந்த மொழி வேணா பேசலாம் அப்படிங்கிறது வந்து கலாச்சார உரிமை கீழே வரும். அடுத்தது என்னன்னா மனித உரிமைகள் ஆணையம். மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஐநா பொருளாதார மற்றும் சமூக சபை அப்படிங்கிற கீழே இருக்குது. இந்தியாவில் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் மாநில மனித உரிமை ஆணையம் சொல்லி 2 இருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12 வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதனோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில இருக்கு. அதன் உறுப்பினர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலைவர் இருப்பாரு. அதனோட தலைவர் வந்து ஒரு தலைவர் இருப்பாரு. 5 ஆண்டுகள் பதவிக்காலம் அல்லது 70 வயது வரை அவர் இருப்பாரு. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் அதனோட தலைவா இருப்பார். உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரா இருப்பாரு. உச்சநீதிமன்ற நீதிபதியில் ஒரு உறுப்பினர் இருப்பாரு. நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்காரு, அவர் ஒரு உறுப்பினர் இருப்பாரு.
உயர்நீதிமன்ற நீதிபதியில ஒரு 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 உறுப்பினர் இருப்பாங்க. அதுபோக மனித உரிமைகள வந்து 2 மனித உரிமை அலுவலர்களா இருப்பாரு. அவர் அனுபவம் பெற்றவர்கள். 2 ஆண்டுகள் வந்து மனித உரிமைக்காக பணியாற்றியவர்களும் இருப்பாங்க. நேரிடை உறுப்பினர்னா, இதுல யார் யார் உறுப்பினரா வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுபான்மையருக்கான தேசிய ஆணையத்தோட உறுப்பினர்களும், சிறுபான்மையர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான தேசிய ஆணைய உறுப்பினரும், பட்டியல், பழங்குடியினர் சமத்திற்கான தேசிய ஆணையத்தோட உறுப்பினர்களும், மனித உரிமை ஆணையத்தோட உறுப்பினர்களா தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையத்தோட உறுப்பினர்களும், மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரா வருவாங்க. இதுல 5 பிரிவுகள் இருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையத்துல வந்து 5 பிரிவுகள் இருக்கு. ஒண்ணு சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. மொத்தம் 5 பிரிவு. சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு அப்படின்னு 5 பிரிவுகள் இருக்கு. அடுத்து மாநில மனித உரிமை ஆணையம். மாநில ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற மாநில மனித உரிமை ஆணையம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ல தொடங்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1993ல தொடங்கப்பட்டது. அக்டோபர் 12ல. இங்க தமிழ்நாட்டில் வந்து 1997 ஏப்ரல் 17ல தொடங்கப்பட்டிருக்கு. தலைமையகம் எங்க இருக்குதுன்னா சென்னையில இருக்கு. இதுல வந்து ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாநில மனித உரிமை ஆணையத்துல ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநில பட்டியலையும் பொது பட்டியலிலும் இருக்கிற உரிமைகள் தொடர்பாக மட்டும்தான் மாநில மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணைக்கும். மத்திய பட்டியலோ இல்ல வேற ஏதாவது மனித உரிமை பிரச்சனைகள்லாம் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துல தான் நாம புகார் தெரிவிக்க முடியும். மனித உரிமை நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், குழந்தை பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இதெல்லாம் மனித உரிமைகள் நிறுவனமா வந்து செயல்பட்டு இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் வந்து மனித உரிமைக்கான பிரிவுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 24 சட்டப்பிரிவு 24 குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்கிறது. குழந்தை தொழிலாளர்கள்லாம் வைக்கக்கூடாது தொழிற்சாலைகளை அப்படிங்கிறத தடை செய்யறது வந்து பிரிவு 24. பிரிவு 39 எஃப்ன் கீழே ஆரோக்கியமா குழந்தைகள் வளர்றதுக்கு வழி செய்கிறது. பிரிவு 45 வந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதாவது 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு மற்றும் கல்வி 18 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை வந்து கல்வியை வழங்கணும் அப்படின்னு பிரிவு 45 சொல்லுது. அடுத்தது குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1989ஆம் ஆண்டு குழந்தை உரிமைகள் தொடர்பான ஐநா மாநாட்டில் பிரிவு 1ன் படி 15 வயதிற்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள் அப்படின்னு ஐநாவே சொல்லிருச்சு. 18 வயசுக்குள்ள இருந்தாவே அவங்க எல்லாம் குழந்தைகள் அப்படின்னு ஐநா சொல்லியிருக்கு. இப்ப நடந்த குரூப் 1ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குழந்தைகள்னா எத்தனை வயதிற்குட்பட்டவங்கன்னா 18 வயதிற்குட்பட்டவர்களா குழந்தைகள் அப்படின்னு ஐநா வந்து 1989லயே அங்கீகரிச்சிருக்காங்க. குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டிற்கு அறிக்கை வந்து எப்ப வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ல வந்து வெளியிடப்பட்டிருக்குது அறிக்கை. சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து 1978 வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1979 தான் ஐநா அறிவிச்சிருந்தது. இது ரெண்டுமே முக்கியம் தான். அது அடிக்கடி கொஸ்டின் கேட்கறதுதான். சர்வதேச பெண்கள் ஆண்டுனா 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டுனா 1979 ஐநா அறிவித்தது. அடுத்தது சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் என்னன்னா, ஆர்டிகல்ஸ் 21A அப்படிங்கிறது வந்து 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை வழங்குறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 21A. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 படி 15 வயது, அதாவது 16 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு தடை செய்யறது என்ன அப்படின்னா குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. சிறார் நீதி சட்டம் வந்து 2000. சிறார் நீதி சட்டம் அப்படிங்கிறது 2000த்துல நிறைவேற்றப்பட்டிருக்குது. குழந்தைகளுக்கான நீதி. அடுத்து போக்சோ ஆக்ட். போஸ்கோ சட்டத்துல வந்து இப்ப 2012ல வந்து பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்டிருக்கு போஸ்கோ சட்டம். ஆர்டிகல்ஸ் 21A குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986, சிறார் நீதி சட்டம் 2000, போஸ்கோ சட்டம் வந்து 2012. இதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள். அடுத்தது வந்து பெண்களுக்கான உரிமைகள். அதுல பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நீக்குவதற்கான மசோதா வந்து ஐநா சபையால வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ஜிங். 1995ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்காங்க. பெய்ஜிங்ல 1995ல 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றிருக்கு.
பெய்ஜிங் மாநாட்டோட இலக்குகள் வந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்ன அப்படின்னா யூனிபேம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதன்படி பார்த்தோம்னா பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1995 முதல் இது செயல்பட்டுட்டு வருது. 1995ல பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டுட்டு வருகிறது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து முக்கியமான சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். கொஸ்டின் வர ஏரியா தான் இதெல்லாம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856லயே கொண்டு வந்துட்டாங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856லயே கொண்டு வந்துட்டாங்க. இந்து திருமண சட்டம் 1991ல கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி திருமணமான பெண்களோட வயது எவ்வளவு அப்படின்னு 21 அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து 1956ல கொண்டு வந்திருக்காங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1956. அதுல பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து மரபு வழியா உரிமை அப்படிங்கிற இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961. இது இம்பார்ட்டன்ட். வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961. பெண்களை கேலி செய்வதற்கான சட்டம், அதாவது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் வந்து 1997. ஈவ் டீசிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் இது. 1997. அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் வந்து 1999ல கொண்டு வந்திருக்காங்க. பெண்களை வந்து அநாகரிகமா சித்தரிச்சானா அதுக்கு வந்து 1999வது ஆக்ட் படி தண்டிக்கப்படுவாங்க. தொழிற்சாலை சட்டம் வந்து 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வந்து 1951. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வந்து 1951. சுரங்க சட்டம் வந்து 1952. மகப்பேறு நல சட்டம் வந்து 1961லயே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது முக்கியமான பெரிய சட்டங்கள் வந்து 2 சட்டங்கள் இருக்கு. அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2005ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது குடும்ப வன்முறை சட்டம். குடும்ப உறுப்பினர்கள் வந்து பெண்களை வந்து மன ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ துன்புறுத்தியிருந்தாங்கன்னா இந்த ஆக்ட், வரதட்சணை கேட்டாலும் இந்த ஆக்டுக்கு எல்லாம் உள்ள போட்டுருவாங்க. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து 2013. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து 2013. ஓகே. அடுத்தது பெண்களுக்கு சார்ந்த அரசியலமைப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்கான அரசியலமைப்பு நடவடிக்கைகள் என்னன்னா அரசியலமைப்பு ஆக்ட்லயும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரிவு 14 ஆர்டிகல்ஸ் 14 படி பாலின அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்குது. ஆர்டிகல்ஸ் 14 பாலின அடிப்படையில் பாகுபாடை தடை செய்கிறது. ஆர்டிகல்ஸ் 15(3)ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை மாநில அரசு செய்வதற்கு அனுமதிக்கிறது. எது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 15(3)ல. அடுத்தது ஆர்டிகல்ஸ் 16 படி பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு, பொது வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பெண்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் வந்து 16 சொல்லுது. ஆர்டிகல்ஸ் வந்து 39(d)ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், அது ஆண்களுக்கு ஒரு சேலரி பெண்களுக்கு ஒரு சேலரின்னு கொடுக்காம ஈக்குவலா சம வேலைக்கு சம ஊதியம் தரணும் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் 39ல டி பிரிவு சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல்ஸ் 42 என்ன சொல்லுது அப்படின்னா நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளை வந்து பாதுகாப்பதற்கும் நியாயமான வேலைகளுக்கும் மனிதாபிமான வேலைகளை பாதுகாப்பிற்கும் மகப்பேறு நிவாரணத்திற்கும் ஏற்பாடு செய்கிறது. இப்போ பெண்கள் வந்து மகப்பேறு விடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான நிவாரணம் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஆக்ட் வந்து செயல்படுது. மகப்பேறு விடுப்புமே இந்த ஆர்டிகல்ஸ் 42 கீழே தான் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இது சின்ன வீடியோ, அதாவது இதில் இருக்கிற டாபிக்ல சின்ன சின்ன டாபிக் தான், புக்கில் பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை. இருந்தாலும் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ரிப்பீட்டடாக. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வீடியோஸில் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். ஓகேவா? பாய்.